ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 7 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கிறேன். தாளிப்புக்கு பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கிற சோம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொரிஞ்சு வந்தோடனையும் சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்தோடனையும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனேயும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி மசிஞ்சு வரட்டும். இப்போ இந்த மாதிரி மசிஞ்சு வந்த உடனேயும் நம்ம மல்லித்தூள் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து மல்லிப்பொடி அரைச்சி வச்சுருக்கோங்க. அந்த மல்லிப்பொடியிலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அதுக்கேற்றாப்புல நம்ம மல்லித்தூளையும் மிளகாய்த்தூளையும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்து இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சா, எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்த உடனேயும் ஒரு முட்டையை சாதாரணமாக உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்புக்கு ஒரு தனி சுவையே இருக்கும். இப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து ஊற்றுற முட்டையெல்லாம் ரொம்ப நிதானமாக மெதுவாகவே ஊற்றுங்க. ஒரு ஓரமாகவே ஊற்றிட்டு வாங்க. இந்த மாதிரி ஓரமாக ஊற்றிட்டு வாங்க. நான் கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி நான் ஊற்றுறேன். நீங்கள் கரண்டியிலையோ ஒரு குழம்பு கரண்டியில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதையே ஒரு ஓரமாக அப்படியே ஊற்றிக்கிட்டே வரலாம். இப்போ எல்லா முட்டையையும் நிதானமாக மெதுவாக உடச்சி ஊற்றிக்கிட்டே வரலாம். இப்போ நான் 10 முட்டை அளவுக்கு நான் உடச்சி ஊற்றிருக்கிறேன். இப்போ எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. கிண்டி விட்டுற வேண்டாம். ஒரு மூடி போட்டு மெதுவாக மூடி வச்சுருங்க. இப்போ லேசாக கொதிச்சு வரணும். சிம்மிலே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், செம்மையான ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லவ் பண்ணி சமைங்க, லைக் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.